அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 510. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 510க்கு இந்த சார்ட்டில் 510ன்னு பேர் ஆகிறதோ இல்லை 910 இல்லை 710 அந்த மாதிரி பேர் ஆகும்போது என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத தான் எடுக்க போகிறோம். இது ஒரு பழைய மெத்தட் தான். இருந்தாலும் இதை ஏன் இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்கில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பந்த்து இன்றைக்குரிய ட்ரா நாளைக்கு தான் ரிசல்ட் வரும். அதனால் நேற்று 510 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்ம இந்த சார்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 910 அப்படின்ட்டு. ஸோ 910 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 90 அப்படின்ட்டு 9க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னவாக வருது, 9க்கு 9 910 இருக்குது, இங்கேயும் 910 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 910க்கு ஸோ இந்த இடத்துல 9க்கு 6 அப்படின்னா 5க்கு 2. ஸோ இங்கே எனக்கு கிடைக்கிற என்ன அப்படின்னா 299 அப்படின்னு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த இடத்துல 9க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 1. ஸோ நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது 103. ஸோ இதில் நம்மளுக்கு கிடைத்த எண் 103299. ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 2 இடத்துலையுமே 03 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது. அதாவது 10 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல 10க்கு 03, இங்கே 10க்கு 03 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிசியில் 03 அப்படிங்கிறது கொஞ்சம் இதுலேருந்து கிடைக்கிற எண்களில் 03 அப்படிங்கிறது கொஞ்சம் டேரெக்டாக கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 110 அப்படின்ட்டுருக்கு. இங்கே 110 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 1க்கு 4 அப்படிங்கும்போது 5க்கு 8. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது 844. இந்த இடத்துல 4 4 இருக்குது. ஓகேவா? இங்கே நம்மளுக்கு 10ங்கிறது 844. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 110 அப்படிங்கும்போது 1க்கு 9, 1க்கு 1, 1க்கு 0க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா 1க்கு 9 அப்படின்னா நம்மளுக்கு 5க்கு 3. ஸோ 310 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ மொத்தமாக இதுலேருந்து கிடைக்கப்போனால் நம்மளுக்கு ஒரு மொத்தம் 6 செட்டு நம்மளுக்கு கிடைக்கிது நண்பர்களே. நார்மலாக பார்த்திங்கன்னா 6 செட்டு பேர் ஆகுது. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 710 அப்படின்றது. ஸோ 710 7க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு 0, 1க்கு இங்கே 4 இருக்குது, 0க்கு 3. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி 7க்கு 2 அப்படிங்கும்போது அதே மாதிரி நம்ம சொல்ல போனால் இந்த இடத்துல 710 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சொல்ல போனால் இந்த இடத்துல 043 கிடைக்கிது. அதே மாதிரி 033 கிடைக்கிது. சரி, மொத்தமாக இங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற மொத்தம் 6 செட்டு என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 103, அதே மாதிரி 299, 310, 844, அடுத்தது 043, 033. இதில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு பேர் ஆகுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 103, 299, 310, 844, 043, 033. நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே பாக்ஸில் எடுத்துக்கிறோம். இதில் அப்படியே பாக்ஸ் அல்லது டைரக்ட், அவ்வளோதான். ஓகேவா? இதில் அப்படியே பாக்ஸ் அல்லது டைரக்ட், இவ்வளோதான் நம்ம எடுக்கிறோம். 103, 299, 310, 844, 043, 033. இதில் மொத்தம் 6 செட்டு இருக்குது. நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு 3 நாள் ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 9க்கு 7, 7க்கு 5. ஸோ இந்த பவரில் வந்தால் என்னவாக வரலாம்? 9க்கு 7, 7க்கு 5, 9க்கு 7, 7க்கு 5னா 5க்கு 3. ஸோ இந்த பேட்டர்ன் படி பார்த்தோம் அப்படின்னா இது சி போர்டு, இது பி போர்டு, இது ஏ போர்டு. அப்படிங்கும்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 7, 7க்கு 5னா 5க்கு 3, சி போர்டு 3. ஓகே, இந்த பேட்டர்ன் படி சொன்னேன். இங்கே 211, 2க்கு 1, 1க்கு 4 தான் வரணும். ஸோ சொல்ல போனால் 4 அப்படிங்கிறத நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 7க்கு 2, 2க்கு 0, 7க்கு 2, 2க்கு 0னா 0க்கு 6. ஸோ நம்ம நேற்று கொடுத்த 643 ஃபாலோஅப் நம்பராக நம்ம வச்சுக்க வேண்டியதான்.
சரிங்களா? நேற்று எடுத்த 643 அப்படிங்கிற எண்ணை வந்து நம்ம ஃபாலோஅப் நம்பர் எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் நம்ம எடுக்கிற கணிப்பு 643. சொல்லப்போனால் இதுதான். இது வந்து நம்ம பவர் மெத்தடில் இந்த 3 நாள் வந்த ரிசல்ட்டில் எடுத்த கணிப்பும் ஒரே ஒரு செட் அப்படிங்கும்போது தான் 643. இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம எடுத்திருக்கோம். சரியா? 643. இது அப்படியே வந்து ஏ போல் 6, அதாவது ஜிக்ஜாக்காக அப்படியே மாறி வருது. அதனால் நம்ம 346 643 அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். சரிங்களா? இவ்வளோ தான். சரி, இப்போ ஏபிஐசிபிசியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ 3 3 0 1 0 4 4 4 3 3 3. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் ஒரு 2 4 6 செட்டு தான் நம்ம வந்து இதுலேருந்து மெயினாக எடுக்கிற எண்ணுகள். அவ்வளோதான். 0 3 3 0 1 0 4 4 4 3 3 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் நம்மளுக்கு 3 தான். சரியா? 3 0. இதுதான் ஆல் போர்டில் நம்ம எடுக்கிற கணிப்பு. நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். சரிங்களா? இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது 3 இதுதான் இருக்குது. 3 தான். அதாவது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு, அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 தான். சரியா? 3 அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா நேற்று இவ்வளோ நாளாக பெண்டிங் நம்பரில் எதிர்பார்த்த எண்கள் வந்து 3 அப்படிங்கிறதுல இன்றைக்கி வரலாங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 நண்பர்களே. சரிங்களா? பாருங்கள், அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. ஸோ ஏபியில் வந்து 3 4 தான். சரியா? ஏபியை மட்டும் நான் தனியாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பாருங்கள், நீங்களும் கணிப்புகள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். இன்றைக்குரிய ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் வரும். சரியா? நாளைக்குரிய கணிப்புகளும் நம்ம தனியாக அப்டேட் பண்ணுவோம். அது எப்படி அப்டேட் பண்ணோன்னா, இந்த மாதிரி அன்னைக்கு வந்து விடுமுறை, அடுத்த நாள் வந்து கண்டினியூ ரிசல்ட் வருதுன்னா அது எப்படி ரிசல்ட் வருதுன்ட்டு பழைய சாட்டில் ஒரு நாள் சொல்லி விட்றேன். அது எப்படி அடிச்சிருக்காங்கன்னா அதை வச்சு மேட்ச் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியதான். வேறு வழியில் இவ்வளோ தான் விஷயங்கள். பாருங்கள், நீங்களும் கணிப்பெடுத்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் நிறைய நண்பர்கள் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. சரிங்களா? இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.